வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்ரியா. இந்த வீடியோவில் நம்ம பக்கவாதத்தை பற்றி, அதாவது ஸ்ட்ரோக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பக்கவாதத்தை குறித்த நாலேஜ் இப்போ எல்லாருக்கும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா இதோட ஆரம்ப அறிகுறிகள் சில நேரம் நமக்கு நார்மலாக ஏற்படுற சில அசௌகரியங்கள் மாதிரியே கூட இருக்கலாம். சரி, இந்த ஆரம்ப அறிகுறிகள் நம்ம கவனமாக கவனித்து அதுக்கான சிகிச்சையை நம்ம உடனே எடுக்கும்போது தான் நம்ம பக்கவாதம் பெரிய பிரச்சனை ஆகாமலும் நமக்கு தடுக்க முடியும். அதே மாதிரி பிரெயின் டேமேஜையும் நம்ம குறைக்க முடியும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த பக்கவாதம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் சடனாக குறையிறதுனால. எதனால் அந்த மாதிரி ரத்த ஓட்டம் குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா, மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் த்ராம்பஸ்ன்ற ரத்த கட்டினால் அடைப்பு ஏற்பட்டு மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையிறதுனாலவோ, இல்லை மூளையிலோட ரத்த குழாய்களில் வெடிப்பு ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்படுறதுனாலையோ ரத்த ஓட்டம் குறையும் போது இந்த பக்கவாதம் ஏற்படுது. இதை நம்ம பிரெயின் அட்டாக்குன்னு சொல்லலாம். அதாவது ஹார்ட் அட்டாக்கில் இதயத்துக்கு போகிற ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையிறதுனால நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுற மாதிரியே தான் இந்த பக்கவாதத்துலேயும் மூளைக்கு போகிற ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையிறதுனால இந்த மாதிரி பக்கவாதம் ஏற்படுறதுனால நம்ம இதை பிரெயின் அட்டாக்குன்னு சொல்லலாம். சரி, இந்த பக்கவாதம் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உயர் ரத்த அழுத்தம், அதாவது பிபி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்து கட்டுப்பாட்டில் இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது ரத்த குழாய்களில் பாதிப்பை ஏற்படுத்தி நமக்கு ரத்த ஓட்டத்தை குறைக்கிறதுனால பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துது. அதே மாதிரி புகைப்பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது ரத்த குழாய்கள் சுவர்கள் ரொம்பவே தடிமனாக காரணமாகி அது ரத்த ஓட்டத்தை குறைக்கிறதுனாலையும், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்து, அதாவது ரத்தத்தில் ட்ரைக்ளிசரைடு எல்டிஎல் கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது ரத்த குழாயோட சுவர்களில் படிஞ்சு அது ரத்த ஓட்டத்தை குறைக்கிறதுனாலவும் நமக்கு இந்த பக்கவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துது. அதே மாதிரி சர்க்கரை வியாதி, இருதய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும், உடற்பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கும், அதே மாதிரி மது பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி காரணமாகவும் பக்கவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. அதே மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட், டிரான்ஸ்ஃபேட் அதிகம் இருக்க, அதிகமாக எண்ணெயில் பொரித்த உணவுகள், டீப் ஃப்ரை பண்ணப்பட்ட உணவுகள், அதே மாதிரி உப்பு அதிகம் இருக்கிறது, கொழுப்பு அதிகம் இருக்க உணவுகள், இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போதும் இதுவும் பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்பை நமக்கு அதிகப்படுத்துது. சரி, இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சடனாக மயக்கம் வர்றது, அது கிறுகிறுன்னு தலை சுற்றுற மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி சிலருக்கு திடீர்னு கண் பார்வை மங்கலான மாதிரி இருக்கும், பார்க்கறதுல ரெண்டு ரெண்டாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி கண்ணுமே சரியாக திறக்க முடியாத அளவுக்கு ஒரு கண்ணு மட்டும் பாதி மூடின மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வாய் ஒரு பக்கமாக இழுத்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க பேசுகிறது நமக்கு புரியாத மாதிரி கொளற மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி கை கால்லாம் திடீர்னு மறுத்து போன மாதிரி இருக்கிறது, திடீர்னு ரொம்ப வீக்கான மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நார்மலாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு தூங்கி எந்திரிக்கும் போது கையெல்லாம் மறுத்து போன மாதிரி இருக்கிறது, கையை அசைக்க முடியாத மாதிரி, காலை அசைக்க முடியாத மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் சரியாக பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியாமல் திடீர்னு அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்துடவும் செய்யலாம். ஒரு சிலருக்கு பயங்கரமான தலைவலியும் இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் ஒருத்தவங்களுக்கு திடீர்னு வருதுன்னா நம்ம வெயிட் பண்ணாமல் உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதா ரொம்பவே நல்லது. ஏன்னா பக்கவாதத்தோட அறிகுறிகளை நம்ம ஆரம்பத்திலே கவனித்து உடனே அதுக்கான சிகிச்சையை நம்ம எடுக்கும்போது தான் நம்ம பக்கவாதம் பெரிய பிரச்சனையாக மாறாமலும் தடுக்க முடியும். அதே மாதிரி பிரெயின் டேமேஜையும் நம்ம குறைக்க முடியும். சரி, இந்த பிரச்சனை வராமல் தடுக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக அதை அடிக்கடி செக் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க பார்க்கணும். அதே மாதிரி உப்பு அதிகமில் இருக்க உணவுகள், கொழுப்பு அதிகம் இருக்கிறது, அதே மாதிரி அதிகமாக எண்ணெயில் பொரித்த உணவுகள்லாம் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நார்ச்சத்து அதிகம் இருக்க காய்கறிகள், கீரைகள், பழங்கள் அந்த மாதிரி நம்ம அடிக்கடி நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி புகைப்பழக்கம், மது பழக்கம் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அதை கைவிட்டுறணும். அதே மாதிரி கண்டிப்பாக உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி தினமும் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸும் இந்த பக்கவாத பிரச்சனையை சரி பண்ண நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக காஸ்ட்ரிகம், கோகுலஸ், போத்ரோப்ஸ், குராரே, லாக்சிஸ், ரஸ்டாக்ஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் பக்கவாத பிரச்சனையை சரி பண்ணி நம்ம சீக்கிரம் அதிலேருந்து மீண்டு வர நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியே மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.